நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய வக்ரம். செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடகத்துல நீச்சம் பெற்றாலும் இந்த செவ்வாயானவர் 7/12/2024 முதல் 21/1/2025 வரை வக்ரமாகிறார். இந்த 2 விதமான பாவக பலன்களை இந்த செவ்வாய் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். ஒரு நீச்ச கிரகத்தினுடைய பலாபலன் என்ன செய்ய போகிறது, அந்த நீச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைந்தால் என்ன செய்ய போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போற பலனுடைய விவரம். இதுதான் விஷயம். இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பார்வை, வக்ர பார்வை, 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க. முதல்ல ஏனைய கிரகங்களில் ஆற்றல் அதிகமான கிரகம் செவ்வாய் பகவான். அதீத வீரம், அதீத தைரியம், போர்க்களம், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அமைப்பு. இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சூழ்நிலை உருவாகும்? எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடாதா? ஒருத்தர் சரசரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேகமா ஓடின்னு இருக்கார், டக்குன்னு ஒரு 10 நாள் ரெஸ்ட்ல இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன சார் ஆச்சு? உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேற ஏதாவது மனசு ப்ராப்ளமா, இல்லை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அதிவேகமான ஒரு கிரகம் இந்த செவ்வாய். அவரு ஏதோ ஒரு வேகத்தடை கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த காரியங்களில் இந்த 12 ராசியினர் பாதுகாப்பாக இருக்கணும், எதனாலலாம் பிரச்சனை வரப்போகுது, இந்த பிரச்சனையை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்க ஜாதகத்துல இருக்கா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, இப்ப செவ்வாய்க்கும் ஏற்கனவே ஜனனகால இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 6, 8, 12 ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவரத்தெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய முழு பலனை நீங்க அறிஞ்சிக்க முடியும். இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு 65% உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யும். மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஆரோஸ்கோப் நீங்க பார்த்துக்கலாம். ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாயினுடைய சேட்டைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே செவ்வாயினாலே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயம்தான். ஆனால் செவ்வாய் வலுத்து இருக்கிறவங்க பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க, பல வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க, வீரதீர விளையாட்டுகளில் ஜெயிக்கிறாங்க. இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆற்றல் மிகுந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சமசப்தாதிபதி நேர் எதிர் கிரகம். 180 டிகிரியில் இருக்கக்கூடிய பாவகம் விருச்சிகம் செவ்வாய். இப்போ விரையாதிபதி 2 பாவக அமைப்பும் பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் போயிட்டு நீச்சம் ப்ளஸ் வக்கரம். முதல்ல நீச்சமாகிறார், அதற்கு பிறகு வக்கரமாகிறார். ஆக 94 நாட்கள் இந்த நீச்ச பார்வை ப்ளஸ் வக்கர பார்வை. நம்ம எந்த பாவகத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ சொல்றதுக்காக இந்த வீடியோஸ் வந்துருக்கு. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாயானவர் நீச்சமாகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது முதல்ல எடுத்த மாத்திரத்தில் அவர் கையை வைக்கக்கூடிய பாவகம் என்ன அப்படின்னா உடல் ரீதியான பாவகம். அப்போ ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன், அப்போ ஏதோ ஒரு சிறுசா பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ரொம்ப ரெமடி இருக்குது, இந்த மாதிரி செலவுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அதனால் வண்டி வாகனம் போகும்போது கூடுதல் கவனம் வேண்டும்.
மருத்துவ செலவுகள் நடைபெறும் காலமாக இந்த 90 நாட்களுக்கு ஏதாவது ஒரு உடல் அவதியை கொடுப்பார், கண்டிப்பாக அதை கொடுத்துருவார். அதற்குண்டான சூழ்நிலை பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதனுடைய காலத்தை நீங்கள் அமைதியாக கடத்தணும் அப்படின்றதான் முதல் விஷயம். பட் ரெண்டாவது விஷயம்னா தந்தை வழி உறவுகள் கிட்ட அகைன்ஸ்ட் கொடுப்பார். ஆமாம், வரக்கூடிய அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய எனக்கு அதிர்ஷ்டமே நடக்க மாட்டேங்குது, நான் நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு பாக்கியம் கிட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் சார், எனக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் எனக்கு கிட்டவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இப்போ வர மாதிரி ஒரு மாயை தோற்றம் உங்களுக்கு தோன்றும். ஏன்னா உங்களுக்கு பாக்கியத்தை முதல்ல கெடுக்கிறார், அதிர்ஷ்டத்தை கெடுக்கிறார். தந்தையாருடைய உடல் நலம் மிக மிக ஆரோக்கியமாக பாதுகாக்கணும். இந்த காலகட்டத்தில் தந்தைக்கு அவதி, தந்தைக்கு மருத்துவ செலவு, தந்தை வழி உறவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எதிரியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கொடுப்பார். ஏதோ காரியம் அந்த மாதிரி நடக்கும். பட் இதனால் வரை நல்லா தான் பேசின்னு இருப்பா. திடீர்னு யாரோ ஒரு பேச்சை கேட்டுட்டு அவங்க சாதாரணமாக இருந்தவங்க எல்லாமே எதிர் சூழ்நிலையாக நின்று நமக்கு எதிராக செயல்படுற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கும். பெரியப்பா, சித்தப்பா, இந்த மாதிரி உறவுகள்லாம் நம்மக்கிட்ட ஏதாவது பங்கு போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை, பாகம் பிரிவினில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வயல்வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வீட்டு மனையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ போதகரமாக வெடிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். பேச்சுவார்த்தையின் மூலியமாகத்தான் தீர்வு. இந்த காலகட்டத்தில் போய் என்னால் முடியும், நீ யார் நான் யாருன்னு பார்த்துக்கலான்னு போயிட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா இதனுடைய காரியங்கள் நீண்ட நாள் காரியமாக முடிஞ்சிடும். அதுதான், அதனால தான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன். பட் அடுத்து வரக்கூடிய இந்த பாவகம் என்னன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். கண்டிப்பாக ஏற்கனவே தொழில் ரொம்ப மோசமாக தான் சார் போயின்னு இருக்கு, அப்போ வாய்க்கும் வகுத்துக்குமே தான் வருமானம் வந்துட்டுருக்கு, இன்னமும் தொழில் பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படின்னா, தொழில் ரீதியான சங்கடங்கள் அப்படின்னா ஏற்கனவே ஏதாவது முதலீடு பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே வட்டிக்கு வாங்கி போய் முதலீடு பண்ணுறது, நம்ம இருக்கிற இன்கம் ஃபுல்லாக தொடச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம். நாம் செய்யக்கூடிய தொழில்கள் நம்ம ஜாதகத்துக்கு ஏற்ற தொழில்களா, நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, சரியான நபரோடு தொடர்பு கொண்டு இருக்குமா, இதனுடைய சூட்சமம் என்ன அப்படின்னு எல்லாமே 1 by 1 ஆராய்ச்சி பண்ணி தொழிலை எடுக்கணும். கவனம் வேண்டும், அதுதான் ஒரு எச்சரிக்கை தான். மற்றபடி எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட், மைனஸ்ன்றது தான், மைனஸ் தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நீங்கள் பாசிட்டிவாக இருந்திருக்க முடியும். முதல் விஷயம், நமக்கு என்னெல்லாம் செட் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சுக்கினா நமக்கு என்னெல்லாம் செட் ஆகுன்ற விஷயம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய விதி. அப்போ ரிஷப ராசிக்கு இந்த நீச்ச செவ்வாய் பட் வக்கர செவ்வாய் முதல்ல கொடுக்க போகிறது உடல் ரீதியான சங்கடங்கள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், தனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாரோ ஒருத்தர் தட்டி போகிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிறதுக்குண்டான சூழ்நிலை கொடுக்க போகிறா. இதுல இருந்தெல்லாம் கவனமாக இருங்க அப்படின்றதான் சொல்லப்படுது. பட் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கடன் நீண்ட நாள் கடனாக மாறத்துக்கு வாய்ப்பு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆமாம், இந்த கடன் அவஸ்தைகளை உண்டாக்கும். ஆமாம், ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனை அடைபட்டு நம்ம எளிமையாக வெளியில் வர்றதுக்குண்டான சூழல் ஏற்படுத்திக்கணும். பட் அந்த கடனால் நமக்கு அவமானங்கள், அசிங்கங்கள், வீட்டை விட்டு வெளியில் வர்றது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கப்படுதுன்னா நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அது உண்மையான ரிசல்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. எப்பயுமே ஒரு செவ்வாய்க்கு, பாவக செவ்வாய், கோச்சார ரீதியாக செவ்வாய்க்கு, உங்கள் ஜனனகால செவ்வாய் 6, 8, 12 இருக்கும்போது கடன் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனால் மிகப்பெரிய ஒரு அவஸ்தைக்குள்ளாகும், மரண வேதனை அடைஞ்சிரும். நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, சின்ன கடன் தான், சின்ன தொகையாக இருக்கும், அதுக்கு போயிட்டு அவர் மானம் தாங்களும் அசிங்கம் தாங்களும் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த சூழல்லேருந்து அவங்க வெளியில் வர முடியாததுலாம் கிடையாது. பட் அவங்களால அந்த கிரகங்கள் அந்த நேரத்துக்கு அந்த முடிவுகளை எடுக்க வைக்கிறது. இப்படி தான் சொல்ல முடியும், நம்மளை கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம். பட் இதுதான் ரிசல்ட். ரிஷப ராசியினர் 6ஆம் இடத்தால் வரக்கூடிய சங்கடங்கள், பாக்கியத்தால் வரக்கூடிய சங்கடங்கள், தொழில் ரீதியாக வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அம்பாள் காளிகாம்பாளை வணங்கி உங்களுடைய இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசினருக்கு இந்த செவ்வாய் பகவான் அதீத மாற்றத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க 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 வாழ்க.